அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஆர்ஆர். இன்றைக்கி நம்ம இந்த சீரீஸில் வந்து தி இந்தியன் கான்ட்ராக்ட்ஸ் ஆக்ட் 1872 பற்றி பார்த்துட்ருக்கோம். அதில் கான்ட்ராக்ட்ஸ் 1 வந்து உங்களுக்கு தெரியும், செக்ஷன் 1லேருந்து 75 வரைக்கும். அதை வந்து ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து 4 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வந்து 5வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, எ கான்ட்ராக்ட் வித்தவுட் கன்சிடரேஷன் இஸ் வாய்டு டிஸ்கஸ் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுங்க. இந்த மாதிரி ஒரு கேள்வி கொஸ்டின் பேப்பரில் வருது. எ கான்ட்ராக்ட் வித்தவுட் கன்சிடரேஷன் இஸ் வாய்டு. நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே வந்து கான்ட்ராக்ட்ஸில் வந்து இந்த டெஃபினேஷன்ஸ் கிளாஸ்லாம் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க அதை போய் பார்த்துட்டு வந்து இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். இப்போ இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கும்போது நம்ம என்னென்ன கவர் அப் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, செக்ஷன் 2 கிளாஸ் இ அக்ரிமெண்ட்னா என்ன அப்படின்றது சொல்லணும். செக்ஷன் 2 கிளாஸ் ஹெச் கான்ட்ராக்ட்னா என்ன அப்படின்றத நம்ம சொல்லணும். செக்ஷன் 2 கிளாஸ் டி கன்சிடரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கணும், சொல்லணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ லீகல் டேர்ம், லாட்டின் டேர்ம் ஒன்று சொல்கிறோம் பாருங்கள், குவிட் ப்ரோ கியூ. உங்கள் கொஸ்டின் உங்களோட ஆன்சரில் வந்து இந்த மாதிரி லாட்டின் டேர்ம்ஸ்லாம் சேர்த்து நீங்கள் எழுதிங்கன்னா உங்களோட ஆன்சர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும், மார்க் வந்து நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்புறம் செக்ஷன் 10 வந்து எசென்ஷியல்ஸ் ஆஃப் வேலிட் கான்ட்ராக்ட். அது போக நம்ம வந்து இன்றைக்கி ஒரு லீடிங் கேஸில் ஒன்று பார்ப்போம், மெரிட் வெர்சஸ் மெரிட் அந்த கேஸை நம்ம பார்ப்போம். இந்த மெரிட் அண்ட் வெர்சஸ் மெரிட்டுக்கும் இந்த கான்ட்ராக்ட் வித்தவுட் கன்சிடரேஷன் இஸ் வாய்டுக்கும் என்னென்ன இருக்குன்றது ரிலேட் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்னது தான், செக்ஷன் 2 கிளாஸ் இ அக்ரிமெண்ட் அப்படின்னா ப்ராமிஸ் ப்ளஸ் கன்சிடரேஷன், அது ரெண்டும் சேர்ந்தது தான் அக்ரிமெண்ட்டு. செக்ஷன் 2 கிளாஸ் ஹெச் வந்து கான்ட்ராக்டு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்ரிமெண்ட் என்ஃபோர்ஸபிள் பை லா. இப்போ இதை வந்து எப்படி நீங்கள் ஆன்சர் பேப்பர் எழுதணும்னு கேட்டிங்கன்னா, அக்கார்டிங் டு செக்ஷன் 2 கிளாஸ் டி ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 டிஃபைன்ஸ் கன்சிடரேஷன், அந்த மாதிரி எழுதணும் நீங்கள். இது ஜென்ரல் ரூல் என்னன்னு கேட்டிங்கன்னா, கன்சிடரேஷனை பொறுத்த வரைக்கும் எ கான்ட்ராக்ட் வித்தவுட் கன்சிடரேஷன் இஸ் வாய்டு அப்படின்னு சொல்கிறாங்க. வாய்டு என்ன சார் அப்படின்னா செல்லாது. வாய்டு அப்படின்னாலும் வாய்டு அப் இனிஷியோன்றாலும் ஒன்று தான். அது வந்து வாய்டு அப் இனிஷியோன்னு போட்டிங்கன்னா, அதாவது ஃப்ரம் த பிகினிங் இந்த கான்ட்ராக்ட் செல்லாது அப்படின்றது மீனிங். ஓகேங்களா? இப்போ இந்த லாட்டின் டேர்ம் பாருங்கள், குவிட் ப்ரோ கியூ. குவிட் ப்ரோ கியூ அப்படின்னா சம்திங் இன் ரிட்டன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு இப்போ வந்து ரெண்டு பெர்சன்ஸ் இருக்காங்க வச்சுங்க. ஏ ஒருத்தரும் பி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். ஏ வந்து தன்னுடைய வீட்டை பிக்கு விற்கிறாரு. பி வந்து அதை 50,000 ருபீஸ் கொடுத்து வாங்குறாரு அப்படின்னு நான் வச்சிங்கன்னா, ஏக்கு வந்து பி 50,000 தரணும், 50,000 ரூபா கன்சிடரேஷன். அதாவது சம்திங் இன் ரிட்டன். பிக்கு இவர் வீட்டை எழுதி தரணும். ஸோ அவருக்கு பிக்கு வீடு தான் கன்சிடரேஷன். ஸோ சம்திங் இன் ரிட்டன். பிரதிபலனா ரெண்டு பேருக்கும் பரஸ்பரமாக ஒரு கன்சிடரேஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். அதுதான் வந்து இந்த லாட்டின் டேர்ம்ஸ் வந்து குவிட் ப்ரோ கியூ. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா செக்ஷன் 10ல் வந்து எசென்ஷியல்ஸ் ஆஃப் வேலிட் கான்ட்ராக்ட். அதில் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான், இருந்தாலும் ஒரு குயிக் ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். அது வந்து ஃப்ரீ கன்சென்ட்டாக இருக்கணும். ஃப்ரீ கன்சென்ட்னா என்ன இருக்கணும், எந்த வித இந்த ஒப்புதல் வந்து ஃப்ரீயாக இருக்கணும். ஃப்ரீனா எந்த ஒரு வற்புதல் பேரில் இருக்கக்கூடாது, த்ரெட்டன் எதுவும் இருக்கக்கூடாது. காம்படென்ட் பார்ட்டிஸ் என்னது, தகுதியான நபர்களாக இருக்கணும். அதாவது அவங்க வந்து மேஜராக இருக்கணும், மனநிலையெல்லாம் பாதிக்கப்பட்டவராக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் லாஃபுல் கன்சிடரேஷன். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம சொன்னோம், அது லாஃபுல் ஆப்ஜெக்ட், குறிக்கோள் வந்து சட்டப்பூர்வமாக இருக்கணும். நாட் எக்ஸ்பிரஸ்லி டிக்ளேர்டு வாய்டு அப்படின்னா இது செக்ஷன் 24 30 வரைக்கும் வாய்டு அக்ரிமெண்ட்ஸு பற்றி பேசும். அப்படின்னா என்ன அர்த்தம்,
சட்டப்படி செல்லாத அக்ரிமெண்ட்டுன்னு அர்த்தம். ஸோ இன்டென்ஷன் டு கிரியேட் லீகல் ஆப்ளிகேஷன், கண்டிப்பாக இன்டென்ஷன் இருக்கணும். லீகல் ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணுற மாதிரி அங்கே இன்டென்ஷன் இருக்கணும். இல்லைன்னா நோ இன்டென்ஷன் நோ கான்ட்ராக்ட், இந்த நிலைமைக்கு வந்துடும். இன்டென்ஷன்னாலும் அது கான்ட்ராக்டாக இருக்குது. இதில் இருக்க எல்லா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் ஒரு அக்ரிமெண்ட் வந்து வேலிட் கான்ட்ராக்டாக மாறும். வேலிட் கான்ட்ராக்டாக மாறினா தான் நீங்கள் கோர்ட்டில் என்ஃபோர்ஸ் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ இந்த கேஸுக்கு வந்துடுவோம். மெரிட் வெர்சஸ் மெரிட். இது வந்து பார்த்திங்கன்னா 1970 நடந்த கேஸு. ஏற்கனவே நான் அது சொல்லியிருக்கேன். இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் கால்டு சைட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா 1970 நடந்த கேஸு, வால்யூம் நம்பர் 1, WLR அப்படின்னா வீக்லி லா ரிப்போர்ட்ஸ். அதில் பேஜ் நம்பர் 1 to 11, அதாவது வந்து 1211 பேஜில் இந்த கேஸை அவங்க பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. யார்? இந்த ஜர்னல் வீக்லி லா ரிப்போர்ட்ஸ் ஜர்னல் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க அர்த்தம். சி என்ன சார் அப்படின்னா கோர்ட் ஆஃப் அப்பீல். இது வந்து ஒரு இங்கிலீஷ் கேஸு. சரிங்களா? இது வந்து இங்கிலீஷ் கேஸ். ஏன் நம்ம இதை எடுக்கணும்னா, நம்ம இந்தியாவில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி கேஸில் வந்து பெர்சுவாசிவ் பிரசிடென்ஸ் அப்படியே எடுத்துப்பாங்க. பெர்சுவாசிவ் பிரசிடென்ஸ் அப்படின்னா வழிகாட்டுதல் தீர்ப்புன்னு அர்த்தம். ஏற்கனவே ஒரு டிசிஷன் கொடுத்தாங்க, அதை வந்து ஒரு வழிகாட்டுதலாக இது இங்கே எடுத்துப்பாங்க. சரி, இப்போ நம்ம ஃபேக்ட் ஆஃப் கேஸ் போயிடலாம். இங்கே வந்து மெரிட் வெர்சஸ் மெரிட் ரெண்டுமே ஒருத்தருடைய பேர். இது வந்து மிஸ்டர் மெரிட், இவங்க வந்து மிஸ்ஸஸ் மெரிட். அப்புறம் என்ன அர்த்தம்? அவங்க ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. மிஸ்டர் மெரிட் அண்ட் மிஸ்ஸஸ் மெரிட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. சரிங்களா? அவங்க வந்து ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களுடைய திருமண வாழ்க்கை வந்து முறியுது. அவங்களோட திருமண வாழ்க்கை முடிஞ்ச உடனே ரெண்டு பேருமே செப்பரேட்டாக வாழ்கிறாங்க. சரிங்களா? என்ன ஆகுதுன்னா, அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரே வீட்டில் வாழ்ந்தாங்க இல்லையா, அந்த வீடு வந்து ஒரு அடமானம் போட்டிருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் வாழ்ந்த வீடு வந்து ஒரு அடமானம் போட்டிருக்காங்க. அதுதான் வந்து மார்ட்கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்ட்கேஜ் போட்டிருக்காங்க. இவர் ரெண்டு பேரும் செப்பரேட் ஆனதுனால அவர் என்ன பண்ணார், மிஸ்டர் மெரிட் வந்து தனியாக போய் வாழ்கிறார். அவர் வந்து இவங்க கூட இல்லை. இந்த அம்மா மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்கிறாங்க. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஜாயின்ட்லி ஓன்டு, ரெண்டு பேரும் ஜாயிண்ட்டாக, ரெண்டு பேருக்கும் சொந்தம் அந்த வீடு. ஆனால் இவங்களோட திருமண வாழ்வு முடிஞ்சதுனால அவர் என்ன பண்ணுறாரு, தனியாக போய் வாழ்கிறாரு. இந்த அம்மா அந்த வீட்டிலே வாழ்கிறாங்க. சரிங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இவங்க ரெண்டு பேரும் ஒரு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு டிஸ்கஸ் ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று என்டர் ஆகுறாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து அந்த வீட்டில் இருக்கிற அடமானம் போட்ட காசு பெண்டிங் இருக்குது. பெண்டிங்னா கொஞ்சம் கடன் வந்து அதுக்கு மேலே இருக்குது. அவர் என்ன சொல்கிறார், மிஸ்டர் மெரிட் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து அந்த அமௌண்ட்டை பே பண்ணிவிடு. ரிமைனிங் அமௌண்ட் இருக்கு இல்லையா, இன்ஸ்டால்மெண்ட்டு பெய்ட் ஆஃப்னா செட்டில் பண்ணிவிடு. எல்லா கடனும் கொடுத்துட்டின்னா அந்த வீட்டை நான் உன் பேரில் எழுதி வச்சிடுறேன். ஏன்னா அந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஜாயின்ட் ப்ராப்பர்ட்டி இல்லையா, கடமும் இருக்குது. இவர் என்ன சொல்கிறார், அந்த அம்மா கிட்ட, நீ அந்த கடத்தை வந்து கொடுத்துரு. அந்த கடன் முடிஞ்ச உடனே அந்த ப்ராப்பர்ட்டி நான் உனக்கு எழுதி வச்சிடுறேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதி ப்ராமிஸ் பண்ணுறாரு. அதை வந்து எப்படின்னா ரைட்டிங்லேயே கொடுத்துருக்குறாரு. ரைட்டிங்லேயே எழுதி கொடுத்துட்றாரு. அந்த மாதிரி என்ன பண்ணுறது, அந்த ப்ராமிஸ், அந்த வாக்குறுதியை நம்பி ரிலையிங் ஆன் திஸ் ப்ராமிஸ் அந்த மாதிரி எல்லா அந்த செட்டில்மெண்ட்டும் பண்ணுது. எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுது. அந்த கடனை ஃபுல்லாக என்ன பண்ணுது, கிளியர் பண்ணுறாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, அவர் எல்லா கடனும் கொடுத்த உடனே ரெஃப்யூஸ்டு டு ட்ரான்ஸ்ஃபர் த ப்ராப்பர்ட்டி, கொடுக்கறதுக்கு மறுக்கிறார். இவர் ப்ராமிஸ் பண்ணார்ல, நீ இருக்கிற கடத்தை அடித்து அந்த கடன்லாம் கிளியர் ஆன உடனே நான் வந்து உனக்கு அந்த ப்ராப்பர்ட்டி உனக்கு எழுதி வைக்கிறேன்னு சொன்னார். ஆனால் அவர் இங்கே எழுதி வைக்க மறுக்கிறாரு. அப்போ இது என்ன அர்த்தம், இது வந்து ஒரு ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் இல்லையா. ஒருத்தர் சொன்ன ப்ராமிஸை நிறைவேற்றலை. இப்போ இந்த அம்மா வந்து மார்ட்கேஜ் அமௌண்ட் நான் கட்டிடுறேன்னு சொல்லிச்சு, கட்டிட்டாங்க. ஸோ அந்த அம்மா பெர்ஃபார்ம் பண்ணிடுச்சு அந்த அம்மா சைடில். ஆனால் இவர் செய்ய வேண்டிய கடமை என்ன, அந்த ப்ராப்பர்ட்டி எழுதி வைக்கணும். ஆனால் இவர் அதை மறுக்கிறாரு.
ஸோ இவர் பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய லீகல் ஆப்ளிகேஷன் இருக்குது இவருக்கு, கான்ட்ராக்சுவல் லீகல் ஆப்ளிகேஷன் அவருக்கு இருக்குது, ஆனால் செய்ய மறுக்கிறாரு. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆகுது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த அம்மா வந்து ஃபைல்ட் ஏ சூட். நம்ம வந்து லா ஸ்டூடெண்ட்லாம் சூட்டுன்னு சொல்லணும், கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. எதுக்கு, அவர் சொன்ன அந்த அக்ரிமெண்ட்டை என்ஃபோர்ஸ் பண்ணுங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட்னா என்ன அர்த்தம், சட்டப்படி அமல்படுத்துங்க அப்படின்னு அவங்க என்ன பண்ணுறாங்க, கோர்ட்டுக்கிட்ட போய் நிற்கிறாங்க. இதுதான் ஃபேக்ட் ஆஃப் த கேஸ். சரி, இப்போ இந்த கேஸை வந்து இந்த எசென்ஷியல் இதெல்லாம் இருக்கு இல்லையா, செக்ஷன்ஸ், அதோடு இது எப்படி மேட்ச் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, சரி முதல்ல இதில் வந்து என்ன இஷ்யூ இதில் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதில் என்ன இஷ்யூனா, வெதர் த அக்ரிமெண்ட் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிரியேட்டட் லீகலி என்ஃபோர்ஸபிள் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேட்கலாம். அந்த மாதிரி கேட்குறாங்க கொஸ்டினா. என்னென்னா, இப்போ இவங்களுக்குள்ளே ஒரு அக்ரிமெண்ட் ஆகிருக்கு இல்லையா, அந்த அக்ரிமெண்ட் வந்து லீகலி என்ஃபோர்ஸபிளா, சட்டப்படி அமல்படுத்த முடியுமா இந்த ரிலேஷன்ஷிப்பு அப்படின்னு ஒரு இஷ்யூ ரைஸ் ஆகுது. இல்லைன்னா அவங்களுக்குள்ளே ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தானே முதல்ல இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ப்ராமிஸை வந்து வெறும் ஒரு ஜஸ்ட்டு வந்து சோஷியல் அக்ரிமெண்ட்டாக எடுத்துக்கலாமா, குடும்ப வாக்குறுதியை எடுத்துக்கலாமா அப்படின்னு இந்த இடத்துல வந்து ஒரு கேட்குறாங்க. அதாவது வந்து சட்டப்படி செல்லுமா இல்லை சட்டப்படி செல்லாதா, அதுதான் விஷயம். ஜட்ஜ்மெண்ட் வந்து என்ன கொடுத்தாங்கன்னா, இது வந்து இட் வாஸ் லீகலி என்ஃபோர்ஸபிள், இது வந்து சட்டப்படி செல்லும். இவர் என்ன பண்ணுறாரு, மிஸ்டர் மெரிட் என்ன பண்ணுறாருன்னா, ஏற்கனவே ஒரு ப்ரீவியஸ் கேஸ் இருக்கு இல்லையா, பால்ஃபர் வெர்சஸ் பால்ஃபர், அதை கோட் பண்ணுறாரு. பால்ஃபர் வெர்சஸ் பால்ஃபர் என்ன டிசிஷன் கொடுத்தாங்க, ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபுக்குள்ளே கொடுக்குற ப்ராமிஸை வந்து அது வந்து ஒரு டொமஸ்டிக் அக்ரிமெண்ட் தான், அதெல்லாம் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ண முடியாதுன்னு ஒரு டிசிஷன் கொடுத்துருக்காங்க. இவர் அதை வந்து ரிலை பண்ணுறாரு, அதை வந்து கோட் பண்ணுறாரு. இது ஹஸ்பண்ட் ஒய்ஃபோடைய ப்ராமிஸு, இதை எப்படி நான் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ண முடியும்னு இவர் டிஃபென்ஸ் எடுக்கிறாரு. ஆனால் கோர்ட் அதை ஒத்துக்கலை. எதனால் அது ஒத்துக்கலை, இதுக்கு என்ன ரீசனிங். ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தா வித் ஸ்பீக்கிங் ஆர்டராக இருக்கணும். ஸ்பீக்கிங் ஆர்டர்னால் என்ன ரீசன், எந்த கிரவுண்ட்ஸில் அந்த டிசிஷன் கொடுத்துருக்காங்கன்றது நம்ம சொல்லுவாங்க. இப்போ அதை நம்ம பொருத்தி பார்க்கலாமா. இப்போ பாருங்கள், எசென்ஷியல் வேலிட் அக்ரிமெண்ட்டுக்கு என்னென்ன வேணும் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஃப்ரீ கன்சென்ட் இருக்கணும், காம்படிட் பார்ட்டி இருக்கணும், லாஃபுல் கன்சிடரேஷன் இருக்கணும். இந்த இடத்துல லாஃபுல் கன்சிடரேஷன் கம்பல்சரி இருக்கணும், இல்லைன்னா அது வந்து ஒரு வாய்டு கான்ட்ராக்ட், ரைட்டுங்களா. லாஃபுல் ஆப்ஜெக்ட் இருக்கணும், இன்டென்ஷன் கிரியேட்டட் லீகல் ஆப்ஜெக்ட் இருக்கணும். ஸோ இது இந்த கேஸை பொறுத்த எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஏன்னா அவங்க முதல்ல 2 பேரும் லிவிங் செப்பரேட்லி, ரைட்டுங்களா, 2 பேரும் தனித்தனியாக வாழ்கிறாங்க. அப்போவே என்ன ஆகுது, இன்டென்ஷன் டு கிரியேட் லீகல் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகிடுது. ப்ளஸ் அக்ரிமெண்ட் என்ன சொல்லுது, ஹஸ்பண்டு ப்ராமிஸ்டு சொன்னாரா டு ட்ரான்ஸ்ஃபர் த ஹவுஸ் சொன்னார் அவர். அந்தம்மா அதை நம்பி தானே அந்தம்மா பண்டை கட்டுச்சு. அப்போது இந்த இடத்துல ஒரு அக்ரிமெண்ட் ஆட்டோமேட்டிக் 2 பேருக்குள்ளே ஸ்டார்ட் ஆகுதா, ஆகுது. அப்போது அக்ரிமெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சரி, இப்போ அது கான்ட்ராக்ட்ஸ் என்ன சொல்லுது, அக்ரிமெண்ட் என்ஃபோர்ஸபிள் பை லா. அப்போ இது வந்து அந்த அக்ரிமெண்ட் என்ஃபோர்ஸபிள் லா ஆகுதா, அதனால் அந்த அக்ரிமெண்ட் என்ன ஆகுது, பிகம் ஏ கான்ட்ராக்டாக அது மாறுது. சரி, கன்சிடரேஷன் கொடுத்தாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரல. 2 பேரும் அக்ரிமெண்ட் போட்டாங்க, ரைட்டு. ஆனால் அந்த இடத்துல என்ன கன்சிடரேஷன் நடந்ததா, குயிட் ப்ரோ கியூ நடந்ததா அப்படின்னா நடந்துருக்குது. என்ன, அந்த மார்ட்டுகேஜ் பே பண்ணியிருக்கிறாங்க. அப்போ மார்ட்டுகேஜ் பே பண்ணால் அது என்னாச்சு, வேலிடு கன்சிடரேஷனாக மாறிடுச்சு. அப்போ வேலிடு கன்சிடரேஷன் மாறினா ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுது, அந்த எசென்ஷியல் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் என்ன ஆகுது, மேட்ச் ஆகுது, எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகுது. அப்போது இட் இஸ் நாட் ஏ டொமஸ்டிக் அக்ரிமெண்ட். எப்படி ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா, நார்மல் மேரேஜில் வந்து என்ன பண்ணால் ப்ரிசம்ப்ஷன் அப்படின்னா கோர்ட் வந்து அஸ்யூம் பண்ணோம். ஒரு நார்மல் மேரேஜில் கப்பல் 2 பேருக்கும் ஒரு ப்ராப்ளம் ரைஸ் ஆகுது அப்படின்னா கோர்ட் வந்து ஒரு அஸ்யூம் பண்ணோம். என்னென்னா நோ இன்டென்ஷன் தான் ஒரு அஸ்யூம் பண்ணோம்.
ஆனால் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் அவங்க 2 பேரும் ஏற்கனவே பிரிஞ்சு வாழ்கிறாங்க. அதனால் கோர்ட் வந்து அந்த மாதிரி அசியூம் பண்ணாது, அதை வந்து லீகலி என்ஃபோர்ஸபிள் தான் அப்படின்னு அசியூம் பண்ணுது. அதனால் இவர் மிஸ்டர் பி வந்து லயபிள் டு பே த காம்பன்சேஷன். அதாவது என்ன காம்பன்சேஷன், அந்த ப்ராப்பர்ட்டியை இந்த அம்மாவுக்கு அவர் எழுதி வைக்கணும். அப்போது அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது கரெக்டாக போச்சுங்களா? ஸோ இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எசென்ஷியல் ஆஃப் வேலிட் கான்ட்ராக்ட்ஸ்லாம் எல்லா கான்ட்ராக்ட்லேயும் கரெக்டாக மேட்ச் ஆகுதா அப்படின்றத நம்ம கம்பல்சரி பார்க்கணும். சரிங்களா? அப்போது இப்போ நம்ம பார்த்த கேஸில் இது எல்லாமே மேட்ச் ஆகுதுங்களா? செக்ஷன் 2 இதுலேருந்து இந்த 6 பாயிண்ட்டும் 5 பாயிண்ட்டும் மேட்ச் ஆகுது. சரிங்களா? ஸோ பால்ஃப்ரண்ட் கேஸில் வந்து அது வந்து ஒரு சோசியல் அக்ரிமெண்ட்டு டிசிஷன் கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த மெரிட் வெர்சஸ் மெரிட்டில் சோசியல் அக்ரிமெண்ட் கிடையாது, இது வந்து அக்ரிமெண்ட் என்ஃபோர்ஸபிள் அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு இது வந்து உங்களுக்கு வந்து இந்த கான்ட்ராக்ட் வித்தவுட் கன்சிடரேஷன் இஸ் வாய்ட் என்ற இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர். ப்ளஸ் செப்பரேட்டாகவும் வந்து கன்சிடரேஷனை பற்றி ஒரு ஷார்ட் நோட்ஸில் கேட்குறாங்க. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த செக்ஷன் 2D கோட் பண்ணி இந்த கேஸை நீங்கள் எழுதலாம். ஸோ நீங்கள் உங்கள் பேப்பரில் வந்து லாட்டின் டேர்ம்ஸ், லீகல் டேர்ம்ஸ் ப்ளஸ் இந்த லீடிங் ஜட்ஜ்மெண்ட்டு அதெல்லாம் வச்சு எழுதுனீங்கன்னா உங்கள் பேப்பர் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும். பேப்பர் வேல்யூவேஷன் பண்ணுறவருக்கு வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுட்டு இருக்கீங்க அந்த கேள்வியை அப்படின்னு நினச்சி உங்களுக்கு அதிகமான மார்க்குகளை கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. நன்றி, வணக்கம்.